இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, உமது வல்லமையான நாமத்தினால் ஜெபிக்கும் பொழுது நீர் நாங்கள் வேண்டுவதை எங்களுக்கு செய்கின்றீர். உமது நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் துன்பங்கள், துயரங்கள் எங்களை விட்டு நீங்குகிறது, எங்கள் நோய்கள் தீருகிறது. நீர் செய்கிற நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், நம்முடைய வாழ்க்கை சிறிது காலம்தான் என்றும், இதோ நமக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாது என்றும், எனவே நல்லவை எவை என்றும் தீமையானது எவை என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் பாவம் என்று முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை நாள்தோறும் செய்கின்றீர். நன்மைகளை அனுபவிக்கின்ற நாங்கள் மற்றவர்களுக்கு நல்லதை நினைக்கவும் நல்லதை செய்யவும் நீர் அருள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இதோ நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், இயேசுவின் பெயரால் மக்கள் பல நன்மைகளை செய்கிறார்கள் என்று இயேசுவிடத்திலே மக்கள் வந்து கூறுகிறார்கள். அதற்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கின்றார் என்று. ஆண்டவர் இயேசு நமக்கு எப்போதும் நல்லதை செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். எனவே வாழ்க்கையை பெற்றிருக்கிற நாம் நல்லதை சிந்தித்து, நல்லதை பேசி, நல்லதை செய்கிற மக்களாக வாழ்வோம். அப்பொழுது ஆண்டவர் நாம் செய்கிற நல்ல செயல்களை முன்னிட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்முடைய உடல் உள்ள ஆன்மீக சுகங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை எல்லா விதமான ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.